நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அடித்த அடியில் சீனாவை உதறி தள்ளியிருக்கு பாகிஸ்தான். இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் அதே போல் இந்தியா செஞ்ச ஒரு தரமான சம்பவம் அப்படியே அரண்டு போயிருக்காங்க, மிரண்டு போயிருக்காங்க அமெரிக்கா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான தகவல் நண்பர்களே, அது என்னன்னா சீனா நமக்கு எதிராக ஒரு முக்கியமான வாட்டர் பாம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு திட்டத்தை எடுத்திருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இது எங்கே என்ன அப்படிங்கிறதை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திபேத்துடைய கைலாயா மலையில் உருவாகி சீனா வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கடலில் கடக்கும் பிரம்மபுத்திரா நதி. இந்த பிரம்மபுத்திரா நதிக்கு நடுவில் தான் சீனா ரகசியமாக அணை கட்டும் வேலையில் ஈடுபட்டு வருது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த அணை அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கு எதிராக சீனா வாட்டர் பாம் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக கடுமையான அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. நமக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் நீடிச்சுட்டு தான் வருது. பாகிஸ்தான் வங்கதேசத்து கூட இணைஞ்சு சீனா நம் நாட்டுக்கு எதிரான சதி வேலையில் ஈடுபட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் எல்லையில் நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான இடங்களை தனக்கு சொந்தமானது அப்படின்னு சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது. குறிப்பாக நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேச மாநிலம் சீனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசு வரைபடங்களையும் வெளியிட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் தற்போது பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது திபேத்துடைய கைலாய மலையில் பிரம்மபுத்திரா அப்படிங்கிற நதி உருவாகிட்டு வருது. இந்த நதி சீனா இந்தியா வழியாக வங்கதேசம் சென்று அங்கிருந்து வங்களா விரிகுடாவில் கலக்குது. உலகின் மிக நீண்ட நதிகளில் இதுவும் ஒன்று. நம் நாட்டுடைய இந்த நதி பிரம்மபுத்திரா அப்படின்னு அழைக்கப்படுது. சீனாவில் இந்த நதி எர்லாங் சாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த நதிக்கு குறுக்காக நம் நாட்டை மிரட்டும் வகையில் சீனா ஒரு புதிய அணையை கட்டும் பணியை தீவிரமாக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கான திட்டத்துக்கு 2024 சீனா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் தற்போது ரகசியமாக இந்த பணி தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அணை நம் நாட்டிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 137 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் பிரம்மாண்டமாக இந்த அணை கட்டப்படுது. இது மட்டும் சாத்தியமாச்சு அப்படின்னா சீனாவுடைய மின் தேவையில் 30% இந்த அணை மூலமாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. சீனாவில் யாங்சே நதியின் குறுக்கே த்ரீகாஜஸ் டேம் அப்படிங்கிற பிரம்மாண்ட அணை ஏற்கனவே இருக்கு. அதை காட்டிலும் 3 மடங்கு பெரியதாக இந்த அணையை சீனா கட்ட முடிவு செஞ்சிருக்கு. இது நம்முடைய நாட்டுடைய எல்லையில் அமைய இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் தண்ணீர் கிடைக்காம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மழை காலத்துல சீனா அதிகப்படியான தண்ணீரை அணையிலிருந்து திறந்தாங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த அணை நம்முடைய நாட்டுக்கு எதிரான தண்ணீர் பாம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிலையில தான் உலகின் மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திராவின் குறுக்கே கட்ட சீனா திட்டமிட்டிருக்கு. மேலும் சீனா கட்டும் அணை இந்தியாவுக்கு தண்ணீர் வெடிகுண்டு போன்றது அப்படின்னு அருணாச்சல பிரதேச முதலமைச்சரான பெமா காண்டு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, சீனாவை நம்ப முடியாது, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சீனா கட்டும் அணையினால நம்முடைய பழங்குடியினர் மற்றும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும். இந்த பிரச்சனை மிகவும் தீவிரமானது. தண்ணீர் வெடிகுண்டாக இந்த அணையை சீனா பயன்படுத்தலாம். இந்த அணையுடைய கட்டுமான பணியை சீனா தொடங்கியிருக்கலாம் அல்லது விரைவில் தொடங்கலாம். ஆனால் அவங்க இது தொடர்பான எந்த தகவலையும் நம்ம கிட்ட பகிர மாட்டாங்க. அணை கட்டும் பணி முடிஞ்சிச்சுன்னா நம்முடைய சியாங் மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் வறண்டு போகும் அப்படின்னு அச்சம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. சீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுக்கான காரணம் நாம பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதை அதாவது பாகிஸ்தானுக்காக நீங்கள் தண்ணி கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். அதனால் இந்த தண்ணி பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமடையும் அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியா அடிச்ச அடியில் உன்னுடைய ஆயுதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீயே வேண்டாம் அப்படின்னு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கு பாகிஸ்தான். நம் நாட்டுடன் ஏற்பட்ட போரில் பாகிஸ்தான் பலத்த அடி வாங்கினாங்க. சீனாவுடைய ஆயுதங்களை நம்பி நம் நாட்டிடம் பாகிஸ்தான் மண்டியிட்டுச்சு. இந்த நிலையில தான் சீனா கிட்ட இருந்த 5ஆம் தலைமுறையை சேர்ந்த F-35 ரக போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் முடிவு செஞ்சிருக்கு. ஆனால் திடீர் ட்விஸ்டாக இந்த போர் விமானங்களை சீனா கிட்ட இருந்து வாங்கும் திட்டம் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் இப்போ அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கு. இதன் பின்னணியில் இந்தியா அடித்த அடியும் அமெரிக்காவுடைய அரவணைப்பும் தான் இருக்குது அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாகிருக்கு. அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குது.
காஷ்மீர் விவகாரத்தில் பயங்கரவாதிகளை வச்சு சீண்டிட்டு வருது. கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் பலியானாங்க. இதுக்கு நம்முடைய நாடு மே 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் பதிலடி கொடுத்தாங்க. தாக்குதலுடைய தீவிரத்தை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் நம்ம கிட்ட கெஞ்சினாங்க, தயவு செஞ்சு தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்முடைய நாடு தாக்குதலை நிறுத்தினாங்க. பாகிஸ்தான் இப்படி நம்ம கிட்ட சம்மட்டி அடி வாங்குறதுக்கு நம்முடைய இன்னொரு எதிரியான சீனாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். அதாவது பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பு துறையில் 81% இறக்குமதியை சீனா கிட்ட இருந்து தான் பாகிஸ்தான் மேற்கொள்றாங்க. இதனால சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நெருக்கமான உறவு இருக்கு. மேலும் பாகிஸ்தானில் சீனாவுடைய போர் விமானங்கள், போர் கப்பல்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்படின்னு பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கூட பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வாங்கிய J-10C அப்படிங்கிற போர் விமானங்கள் மற்றும் PL-15E ஏவுகணை மற்றும் ரேடார்களை பயன்படுத்தி தான் முறியடிக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனால் நம் நாட்டுடைய தாக்குதலில் சீனாவுடைய தயாரிப்புகள் தாக்குப்பிடிக்கல. இதுதான் பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாக மாறுச்சு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையை பலப்படுத்தும் வகையில் சீனாவிடமிருந்து 40 அதிநவீன போர் விமானங்களை வாங்க முடிவு செஞ்சிருக்கு. இதுக்கு பாகிஸ்தானுடைய விமானப்படை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதன்படி சீனா கிட்ட இருந்து ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்குவதாக தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த போர் விமானங்களை சீனா தான் தற்போது வரைக்கும் பயன்படுத்திட்டு வருது. இது ஒரு 5ஆம் தலைமுறை விமானமாகும். இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக விமானங்களை இதுவரைக்கும் சீனா பிற நாடுகளுக்கு வழங்காத நிலையில தான் முதல் முறையாக பாகிஸ்தான் வாங்க உள்ளதாக சொல்லப்பட்டுச்சு. இதனால இந்தியாவுக்கு தலைவலியாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நம் நாட்டிடம் 5ஆம் தலைமுறை விமானம் கிடையாது. ரஃபேல் அப்படிங்கிற 4.5 தலைமுறை தான் நம்ம கிட்ட இருக்கு. இதனால சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் F-35 ரக போர் விமானங்கள் வாங்க முடிவு செஞ்சுச்சு. பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கை நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த J-35 ரக போர் விமானங்கள் அமெரிக்காவுடைய F-35 ரக போர் விமானங்களுடைய வடிவங்களை ஒத்திருக்கும். இருந்தாலும் உருவத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய F-35 ரக போர் விமானத்தை விட J-35 ரக விமானங்கள் சற்று அகலமானது. அதே போல் மேக் 1.6 அப்படிங்கிற வேகத்தில் அமெரிக்காவுடைய F-35 ரக விமானங்கள் செல்லும். ஆனால் சீனாவுடைய J-35 அதை விட அதிக செயல்திறன் கொண்டது. அதாவது மேக் 2.0 அப்படிங்கிற வேகத்தில் செல்லக்கூடியது. ஆனால் அமெரிக்காவுடைய F-35 ரக விமானம் நிற்காம 2200 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும். அதை ஒப்பிடும்போது சீனாவுடைய J-35 ரக விமானம் 1200 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் நிற்காம பயணிக்க முடியும். இருந்தாலும் தற்போது பாகிஸ்தானில் இருக்கும் போர் விமானங்களை காட்டிலும் சீனாவுடைய J-35 ரக விமானங்கள் நவீன தொழில்நுட்பங்களுடன் இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட சூழல்ல தான் பாகிஸ்தான் தற்போது சீனா கிட்ட இருந்து J-35 ரக போர் விமானங்களை வாங்க போறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது. அதாவது பாகிஸ்தானுடைய இந்த திடீர் முடிவின் பின்னணியில் 2 காரணங்கள் இருப்பதாக சொல்றாங்க. ஒன்று இந்தியா. அதாவது சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் நம்முடைய நாடு பாகிஸ்தானை பந்தாடுனாங்க. பாகிஸ்தான் சீனாவுடைய போர் விமானங்கள், ஏவுகணை, ரேடார், வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை நம்பி நம் நாட்டிடம் அடி வாங்குச்சு. இதனால பாகிஸ்தானுக்கு சீனா மீதான நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. இனி சீனா கிட்ட இருந்து போர் விமானங்கள் வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. 2வது காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் அமெரிக்கா கூட நெருக்கம் காட்ட விரும்புது. நம் நாட்டுடனான போரில் பாகிஸ்தான் தோற்றாலும் கூட அசீம் முனீரை அழைத்து ட்ரம்ப் அவர்கள் விருந்து கொடுத்தாரு. இதன் பின்னணியில் பாகிஸ்தானில் இருக்கும் விமானத்தளம், இராணுவ தளங்களை அமெரிக்காவுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான்கிட்ட கேட்டிருக்கிறாரு. இந்த டீலுக்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள், நிதி உதவிகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை ட்ரம்ப் அவர்கள் அள்ளி வீசியிருக்கிறாரு. இதனால் நம்முடைய நாட்டை சமாளிக்க அமெரிக்கா கிட்டேருந்து நவீன ஆயுதங்கள், போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் திட்டமிட்டு சீனாவுடைய J-35 ரக போர் விமானத்தை வாங்கும் முடிவை கைவிட்டு இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. பாகிஸ்தான் கெஞ்சியதை தொடர்ந்து தான் நம்முடைய தாக்குதலை நிறுத்தினாங்க. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து நம் நாட்டுடைய ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டதாக மாறுதட்டிட்டு வரும் நிலையில தான் அதில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியா மீண்டும் பாகிஸ்தானை முட்டாளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாகிஸ்தான் நம் நாட்டுடைய ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தவில்லை. இந்தியா AI இருக்கு இல்லையா, அதனுடைய உதவியுடன் எக்ஸ்குவாட் கருவியை பயன்படுத்தி பாகிஸ்தானை ஏமாற்றி இருக்கு அப்படின்னு அமெரிக்க விமானப்படையுடைய விமானி பரபரப்பான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது இதுவரைக்கும் வெளியே வராத இந்த விஷயம் பற்றி அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த F-15E மற்றும் F-16 போர் விமானங்களுடைய பைலட்டான ரியான் போர்டன் ஹைமர் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையாக இதை பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா,
பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா பயன்படுத்திய ஏஐ தொழில்நுட்ப கருவி மிகப்பெரிய திருப்பு முனை. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகம் இதுக்கு முன்பு பார்த்ததே இல்லை. இந்தியா ரஃபேல் போர் விமானத்துடைய எக்ஸ்கார்ட் கருவியை திறம்பட பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எக்ஸ்கார்ட் அப்படிங்கிற தந்திரமான கருவி பாகிஸ்தானையும் சீனாவுடைய ஆயுதங்களையும் முட்டாளாக்கி விட்டது. மிகவும் தந்திரமாக அந்த கருவி செயல்பட்டிருக்கு. சண்டையின் போது ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்த பாகிஸ்தான் சீனாவுடைய J-10C போர் விமானங்களையும் வானத்தில் வரும் இலக்கை தாக்கும் PL-15E ஏவுகணையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் ரஃபேல் விமானத்தின் ரேடார் சிக்னலை நகல் எடுத்த எக்ஸ்கார்ட் கருவி சாதுரியமாக பாகிஸ்தான் பயன்படுத்தும் சீனாவுடைய ஆயுதங்களை குழப்பி விட்டிருக்கு. உண்மையான ரஃபேல் போர் விமானம் எது அப்படின்னு தெரியாம J-10C போர் விமானத்தில் இருந்த KLJ-7A ரேடார் குழம்புச்சு. இதனால தான் ஒரு ரஃபேல் போர் விமானத்தை கூட பாகிஸ்தானால சுட முடியல அப்படின்னும், அதே நேரம் ரஃபேலை சுட்டது போன்ற ஒரு எண்ணத்தை எக்ஸ்கார்டின் தந்திரம் உருவாக்கி வச்சிருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சண்டையில ஒரு ரஃபேல் போர் விமானத்தை கூட இந்தியா இழக்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு கருதி அதிலிருந்து இயக்கப்பட்ட எக்ஸ்கார்டை பாகிஸ்தான் சுட்டு இருக்கலாம். அதை சுட்டுட்டு தான் ரஃபேல் விமானத்தையே சுட்டுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு அப்படின்னும், நம் நாட்டுடைய இந்த புதிய செயல்பாட்டால் தற்போது அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளே மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரலாம் நண்பர்களே, ரஃபேல் போர் விமானத்தில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய எக்ஸ்கார்ட் கருவி அப்படின்னு ஒன்று இருக்கா? எக்ஸ்கார்ட் கருவினா என்ன, அது எப்படி செயல்படும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்கான பதிலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நம்முடைய நாடு பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானங்களை நாம் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து தான் வாங்கினோம். பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரித்தாங்க. இது 4ஆம் தலைமுறை விமானமாகும். நம் நாட்டிடம் இருக்கும் தொழில்நுட்ப ரீதியான அதிக திறன் கொண்ட விமானம் இதுதான். இந்த விமானத்தில் ஏஐ உதவியுடன் இயங்கும் எக்ஸ்கார்ட் அப்படிங்கிற கருவி இருக்கு. இது முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடியது. இதன் எடை வெறும் 30 கிலோ தான். இது ரஃபேல் போர் விமானத்துடைய ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும். எப்போது அச்சுறுத்தல் வருதோ அப்போது எக்ஸ்கார்ட் கருவியை பைலட் ரஃபேல் விமானத்திலிருந்து வெளியே வரும்படி செய்வார். அதாவது ரஃபேல் போர் விமானத்தை நோக்கி எதிரிகளுடைய ஏவுகணைகள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த கருவி உதவும். இந்த எக்ஸ்கார்ட் ரஃபேல் விமானத்தின் ரேடார் சிக்னலுடன் செயல்படும். வெளிவரும் இந்த எக்ஸ்கார்ட் கருவி விமானத்திலிருந்து 100 மீட்டர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் உதவியுடன் இன்னொரு போர் விமானம் போல் செயல்படும். ரஃபேல் போர் விமானத்தை பின்னால் 100 மீட்டர் இடைவெளியில் இது பறக்கும். இந்த வேலைகள் அனைத்தும் வெறும் 2 நொடிக்குள் நடந்துவிடும். எக்ஸ்கார்ட் கருவியிலிருந்து 500 வாட் சக்தி கொண்ட ஜாமிங் சிக்னல் 360 டிகிரி கோணத்திலையும் வெளிப்படும். விமானத்திலிருந்து 100 மீட்டருக்கு பின்னால் பறந்து வரும் இந்த கருவி விமானத்துடைய ரேடார் சிக்னலை நகல் எடுத்துக்கொள்ளும். இதுதான் முக்கிய அம்சம். இதனால் எதிரிகளுடைய ரேடாரால் உண்மையான போர் விமானம் எங்கே பறக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதில் குழப்பம் ஏற்படும். இதனால் எதிரிகளுடைய ரேடார் முதல் ஏவுகணைகள் வரைக்கும் அனைத்தும் குழம்பும். தற்போது பாகிஸ்தான் இந்த எக்ஸ்கார்ட் கருவியை தான் சுட்டு வீழ்த்திவிட்டு ரஃபேலை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்காவுடைய விமானப்படையை சேர்ந்த பைலட்டான ரியான் போடன் ஹைமர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.